புது ஓட்டுங்கிறதே வருஷத்துக்கு 10 லட்சம் வருது. இதை டார்கெட் பண்ணி தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, +1 படிக்கிறவங்களுக்கு சைக்கிள், அதுக்கப்புறம் லேப்டாப், இதெல்லாம் பண்ணி அவங்க கவர்ந்தாங்க. மோடி வந்த பிறகு அவர் கொடுக்கிற பல திட்டங்கள், பல வேலை வாய்ப்புகள் பல பேரை புரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டை தாண்டி பெரிய அளவுல புரிஞ்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் இதை பண்ணினேன்னு சொன்னால் அது ஓட்டு தராதுன்னு இந்த தேர்வு இது புரிஞ்சிருச்சு. நீட் தேர்வுல பாதிப்பு எத்தனை பேருக்கு? மொத்தம் 8 லட்சம் பேர் 10th +1 எழுதுறான், +2 எழுதுறான். அதுல ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இந்த PCMB எழுத போறது. அதுல 50,000 பேர் தான் மெடிக்கல் கான்சென்ட்ரேட்டட் கோர்ஸ் படிக்கிறது. ஸோ அதுல 6,000 பேருக்கு சீட்டு. ஸோ 6,000 பேர் அவுட் ஆஃப் 6 கோடி பேர்னு போட்டா ஓட்டர்ஸ்ல 5,59,00,000, 1% கூட வரல. ஸோ இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம். அப்புறம் மும்மொழி திட்டம் என்னது, இது சன்ஷைன் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குது, விஜய் வித்யாஷ்ரம்ல ஹிந்தி இருக்குது, இது விசிகா தலைவர் நடத்தும் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் மக்கள் படிக்கிற குப்பனும் சுப்பனும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்திரம் வேண்டாம்னு சொன்னால், நான் ஆட்டோவில் போறப்ப வாரத்துக்கு 4 ஆட்டோவாவது ஏறேன். டிரைவர்ல 50க்கு 49 பேர் நான் ஹிந்தி இருக்கிற CBSE பள்ளியில தான் சேர்க்கிறேன்றாங்க. அவங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட சின்ன ஸ்கூல்லையாவது சேர்க்கிறாங்க, குவாலிட்டி இருக்கோ இல்லையோ சேர்க்கிறாங்க. ஸோ இனிமேல இந்த கொள்கைகள் எடுபடாது.